தீண்டாதே தூண்டாதே 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 போராட்டத்தை தூண்டாதே போராட்டத்தை தூண்டாதே மத்திய அரசு சத்தீஸ்கர் அரசு மத்திய அரசு சத்தீஸ்கர் அரசு தட்டி கேட்டால் அடக்குமுறை தட்டி கேட்டால் அடக்குமுறை அடக்குமுறைக்கும் சவால்களுக்கும் அடக்குமுறைக்கும் சவால்களுக்கும் அஞ்ச மாட்டோம் கட்டாயம் அஞ்ச மாட்டோம் கட்டாயம். சத்தீஸ்கர் அரசு விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் அருள் சகோதரிகளை விடுதலை செய் அருள் சகோதரிகளை விடுதலை செய். ஜூலை மாதம் 26ஆம் நாள் தூர்க் என்கின்ற ரயில் நிலையத்திலே அருள் சகோதரிகள் பிரீத்தி மேரி, வந்தனா பிரான்சிஸ் இவர்கள் இருவரும் தங்களுடைய மருத்துவமனையில் பணியாற்றுவதற்காக 3 இளம் பிள்ளைகளை அழைத்துச் செல்கின்ற நேரத்தில் பஜ்ரங் தள் இந்துத்துவா அமைப்பினரினால் அங்கு தடுத்து நிறுத்தப்பட்டு பெரிய கலவரத்தை உருவாக்கும் வண்ணம் அவர்கள் மேல் தவறான பொய் குற்றச்சாட்டுகளை கொடுத்ததை இந்த நாடு இன்று நினைந்து வேதனைப்படுகிறார். இது அப்பட்டமான மனித உரிமை மீறலாக இன்று பொது வெளியிலே நல்லெண்ணம் கொண்ட எல்லா சமய மக்களாலும் பார்க்கப்படுகிறார். தகுந்த விசாரணைக்கு உட்படுத்தப்படாமல் நடந்தது என்ன என்ற கேள்வியை கூட எழுப்பாமல் உடனடியாக அவர்கள் மேல் சுமத்தப்பட்ட பெரும் குற்றங்களாக அவர்கள் கட்டாய மதமாற்றம் செய்வதற்கு அழைத்துச் சென்றார்கள் என்றும், அத்தோடு அவர்கள் ஆழ்கடத்தலில் மனித கடத்தலில் ஈடுபட்டார்கள் என்ற பெரும் குற்றத்தை உடனடியாக சுமத்த நேரிட்டதையும் நாம் வேதனையோடு இங்கு உணர்கின்றோம். இது கிறிஸ்தவ மக்களை மட்டுமல்ல, வெகுவாக சகோதர சமயங்களை சார்ந்தவர்களை, சமயங்களை சாராத மனித உரிமை ஆர்வலர்களை இன்று பெரிதுமே உலுக்குகின்ற ஒன்றாக, அச்சுறுத்த ஒன்றாக மாறிக்கொண்டே இருக்கிறார். இது இன்று நேற்று நடக்கின்ற ஒரு நிகழ்வாகப்படவில்லை. 2014ஆம் ஆண்டிலிருந்தே தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக இது கூட்டு முயற்சியை போல சங்கிலி தொடராகவே வந்து கொண்டே இருக்கிறார். இதற்கான இந்தியாவில் பல இடங்களில் காஷ்மீர் தொடங்கி இங்கு கன்னியாகுமரி வரைக்கும் ஊர்வலங்களும் பேரணிகளும் ஆர்ப்பாட்ட கூட்டங்களும் நடந்தாலும் கூட இந்த ஒன்றிய அரசானது காது கொடுத்து கேட்பதற்கோ, மக்களை கரிசனையோடு கவனிப்பதற்கோ, கருணையோடு நோக்குவதற்கோ ஏன் தவறுகிறது என்ற கேள்விதான் நம் முன்னே நின்று கொண்டே இருக்கிறார். பாராளுமன்றத்தில் கூட இந்த காங்கிரஸ் கட்சியினரும் இணைந்த கட்சியினரும் மனிதாபிமானம் கொண்டவர்களும் கூட மீண்டும் மீண்டும் இந்த கேள்வி எழுப்பினாலும் கூட வாய்மூடி மௌனிகளாக இருந்து கொண்டிருப்பதன் அர்த்தம் என்ன? வெளிநாடு செல்கின்ற பொழுது இந்திய நாடு என்பது எப்பொழுதுமே எல்லா மக்களையும் நேசிக்கின்ற ஒரு நாடு என்பதை நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்திய நாட்டிற்கு உள்ளே வருகின்ற பொழுது எல்லா மக்களை அல்ல, மாறாக சிறுபான்மையினரை, மக்களுடைய உரிமைக்காக கேள்வி எழுப்புகின்றவர்களை, மக்கள் உரிமைக்காக போராடுகின்ற நல்ல மனிதர்களை எல்லாம் இன்று நாம் சிறையிலே தள்ளி கொண்டிருப்பதை காண்கிறோம். அவளை வரி செய்வதையும் கண்டு கொண்டிருக்கிறது நம்முடைய நாடு. இந்நேரத்தில் எங்களுடைய கண்டன குரலை நாங்கள் எழுப்புவதற்காக இந்த அனைவருமே இணைந்து இங்கு ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இந்த அண்ணா மைதானம் நாகர்கோயிலின் முன்னிலையிலேயே கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து கிறிஸ்தவ சபையினரும், ஐக்கிய கிறிஸ்தவ சபை மக்கள் அனைவருமே இணைந்து வந்து எம்முடைய மக்களோடு இணைந்து, நாங்கள் மட்டுமல்ல சகோதர சமயத்தை சார்ந்த இந்து மக்களோடு இணைந்து, ஏன் அதனையும் கடந்து கம்யூனிஸ்ட் மக்கள், இன்னும் யாரெல்லாம் இந்த மனித உரிமையை நேசிக்கின்றார்களோ அவர்களோடு இணைந்து நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாலை 4 மணி முதல் இப்பொழுது வரை நடத்தி இருக்கிறோம். எனவே இது இந்தியா முழுவதும் நாம் அனைவரும் ஒரே நாடு என்ற உணர்வை உருவாக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உங்களையும் எங்களோடு இணைத்துக் கொள்கிறோம். இணைந்து செல்வோம், இணைந்து வெல்வோம். இந்திய நாடு எல்லா மக்களுக்குமானது என்பதை உணர்வோம். நோக்கத்தோடு இருந்தது. எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் தவறான
குற்றச்சாட்டுகளை எம்முடைய அருள் சகோதரிகள் மீது நிகழ்த்தி இந்த சிறையில் அடைத்திருக்கின்ற அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதனை உடனடியாக செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்கிறோம். இல்லையெனில் எளிதாக உள்ள இந்த ஆர்ப்பாட்டம் எல்லா மக்களிடம் போராட்டமாக மாறும் என்பதையும் உறுதிபட நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.